₹1 கூட செலவு இல்லாம வந்திருக்கீங்க. செலவு இல்ல. கண்டிப்பா ஸ்பைனல் கார்டு அவுட் ஆயிரும். ஆல்ரெடி ஸ்பைனல் கார்டு அவுட் தான். ₹1 கூட செலவு இல்லாம அவங்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நான் கேக்குறேன், வேர் ஹவுஸ் வேலை எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறத ஒரு சில பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ அவங்க செலவு பண்ணிருக்காங்களா, செலவு பண்ணல அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க போறோம். சொல்றதை நீங்க நம்ப மாட்டேங்கீங்க. ₹1 கூட செலவு இல்லாம அவங்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நான் கேக்குறேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க. எல்லாருமே நம்ம ஊருக்காரங்க தான் பாப்பாங்க, அதனால ஓரி வேண்டாம். வரக்கூடியவங்க வந்து நல்ல தெளிவா விசாரிச்சு வந்தா நல்லா இருக்குமா, சூட்டபிளா இருக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக எனக்கு கடைநல்லூர், என் பேர் நியாசு. தலைவர் வந்து நம்ம ஊர் பக்கத்துல தான், தென்காசி. தலைவர் கண்டூர் புதுக்கோட்டை சரவணன். வாங்க, அவர் அப்படிதான் இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே ப்ரோ, வேலை எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும், வேலை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கறது வந்து ஒரு லைட்டா ஒரு இது சொல்லுங்களா? வேலை பார்க்கலாமா வேண்டாமா, நம்ம ஊர்ல எல்லாம் ஹார்ட் ஒர்க் வேலை பார்த்து அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தா இங்க வந்து வேலை பார்த்துக்கலாம். ஏன்னா இங்க வந்து ஃபுல்லா ரன்னிங்ல தான் இருக்கும், ரெஸ்ட் இருக்காது. நல்லா ரன்னிங்ல இருக்கணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வேற மாதிரி தான், கொஞ்சம் தூக்கி வைக்க மாதிரி தான் இருக்கும், வெயிட்லாம் இருக்கும். நம்ம ஊர்ல கொஞ்சம் முன்னுக்குனாப்புல இருந்தா அங்க கடவுள் பேராது. அப்போ வீடியோல ரெஸ்ட் எடுத்து எப்படி ப்ரோ பேசுறீங்க? இது நம்ம ஃப்ரீ டைம்ல சாப்பாடு முடிஞ்சிருக்கேன், சாப்பாடு இப்பதான் சாப்பிட்டு பிரேக் டைம் சாப்பிட்டு வருதுல நம்ம சரிங்க கேக்கீங்கன்னு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் உங்களுக்கு. ஊருக்காரங்க கேக்கீங்க. ஓகே என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் இப்ப விஆர்சில நான் வேலை பார்க்கறேன். விஆர்சி, ஆமா, டிரான்ஸ்பர் பண்ணுவேன். விஆர்சி அப்படின்னா கஸ்டமரை ஆர்டர் பண்ணி பிக் பண்ணி வச்ச ஐட்டத்தை நம்ம வந்து பேக்கருக்கு அனுப்பக்கூடிய வேலையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு டிபார்ட்மெண்ட், தனி டிபார்ட்மெண்ட். புதுக்கோட்டை சரவணன் தம்பி, சொல்லுங்க. நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் பிக்கிங் பண்ணிக்கிறேன். பிக்கிங் எப்படி இருக்கு வேலை? பிக்கிங் ஓரளவு பரவாயில்ல. நல்லா இருக்கா? ஏன்னா என்னை பொறுத்தளவுல ஓரளவு பரவாயில்ல. பாக்கி ஆளுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. பாத்துக்கோங்க, அவருக்கு எத்தா நிக்காரு. உங்களால முடியும் அப்படின்னா இந்த வேலைக்கு வரலாம். ஆமா, ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிக்கிங்கை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு நீங்க 30 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். மீன்ஸ் 8 மணி நேரம் கண்டினியூஸா வாக்கிங்ல இருக்கிற மாதிரியும். வேர் ஹவுஸை பொறுத்தவரை ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங் சுத்தி இருக்கும். அதுக்குள்ள ஐட்டங்கள் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஒரு வண்டியை கொடுத்துருவாங்க. அந்த சின்ன வண்டியை வச்சுக்கிட்டு 8 மணி நேரம் நடந்துகிட்டே இருக்கணும். அங்கே ஐட்டத்தை கஸ்டமர் கொடுக்குற ஆர்டரை எடுத்து பொறுக்கி போட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் பிக்கிங். இது வந்து 8 மணி நேரம் நடக்கிறதுனால ஓவரால் கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஸ்டெப், 30 கிலோமீட்டர் வரும். ஸோ இதுக்கு நீங்க தாக்கு பிடிக்க தயார் அப்படின்னா இந்த வேலை உங்களுக்கு பக்கா சூட்டபிளா இருக்கும். அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹார்ட் ஒர்க்குன்னு நினைச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க, ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படின்னா வாங்க, அதர்வைஸ் வந்துடாதீங்க. வாங்க ஹிந்திக்காரரு. काम अच्छा है, एल को काम अच्छा है ना, हमेशा काम है, गुड काम। आपका सैलरी कितना मिलेगा बोलो? सैलरी इंडियन मनी 40,000। ठीक है, काम अच्छा है। काम इज वेरी हार्ड वर्क, वेरी हार्ड वर्क। नया बंदा इधर से आएगा तो मुश्किल है ना, नया बंदा आएगा आफ्टर बिफोर वाल बट आफ्टर சேலரியை பொறுத்தவரை டிஃப்ரெண்டா தான் இருக்கும். நம்ம வந்து சூஸ் பண்ணி வர்ற கம்பெனியை பொறுத்து தான் நமக்கு வந்து சேலரி இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து குறைஞ்ச ஒரு அமௌண்ட்டுக்கு சூஸ் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக வந்து அப்ப என்ன அப்படின்னா, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு நல்ல ஜாப்க்கு நீங்க ட்ரை பண்ணி போய்கிட்டே இருக்கலாம், ஜம்ப் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காக மட்டும்தான் அந்த வேர் ஹவுஸ் வேலை உங்களுக்கு சூஸ் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். இன்னொன்று மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுலயே வந்து ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ 10 வருஷமோ இருக்கிறதெல்லாம் சான்ஸே கிடையாது. கண்டிப்பா சொல்றேன், ஒரு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் மட்டுமே இருக்கக்கூடிய வேலை தான் இது. இதுக்கு மேல நீங்க போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஸ்பைனல் கார்டு அவுட் ஆயிரும். ஆல்ரெடி ஸ்பைனல் கார்டு அவுட் தான் 1 வருஷம் 2 வருஷத்துலேயே. அப்படிங்கும்போது அது தாக்கு பிடிச்சி வந்துடும். எலும்பு தேய்மானம் ரொம்ப அதிகமா வரும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமான வேலைகள் பார்க்கும்போது நம்மளோட உடம்புல பாதிப்புகள் அதிகமா ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு வேற வரக்கூடியவங்க வந்து 1 வருஷம் 2 வருஷம் அதுக்கு மேல வராதிங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு ஜம்ப் ஆகி போயிட்டே இருங்க. ஸோ இதுதான் நாங்க சொல்லக்கூடியது. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மோர் யூஸ்ஃபுல் அப்டேட் வீடியோ ஃபாலோ பண்றதுக்கு வரக்கூடிய வாரங்களில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஆனா உங்க பேர் என்ன பேரு? என் பேர் ஆனந்தனே. ஆனந்த், எந்த ஊரு? தென்காசி மாவட்டம், பாட்டாக்குறிச்சி. எப்போ வந்தீங்க அமேசானுக்கு? ஒரு 4 மாசம் ஆகுது. 4 மாசம் ஆகுதா? முன்னாடி சேலரி எவ்வளவு கொடுத்துட்டு இருந்தாங்க? முன்னாடி சேலரி பேசிக்கு 1100, ஃபுட் அலவன்ஸ் 300 ரூபா, மொத்தம் 1400 ரூபா. ஓகே, இப்போ எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க? இப்போ என்னன்னா பேசிக் 1100, ஃபுட் அலவன்ஸ் 300, பின்ன நைட் அலவன்ஸ் ஒரு 260. ஓகே, பின்ன இப்போ எக்ஸ்ட்ரா டியூட்டி லீவ் போடாம வந்தா ஒரு 200 ரியாலு. அதுக்கு ஒரு 200 ரியாலு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 1400, 1660, 1860 ரூபா, 1860 ரியாலு. ஆமா ஆமா. அப்போ நம்ம ஒரு காசுக்கு என்ன ரேட் ஆச்சு? 1800 நம்ம ஊருக்கு ஒரு 40 ரூபா கிட்ட வருதுலாம்.
40 தாண்டுது. ஆமா. எங்க 40? ஆமா. முக்கியமா இன்னைக்கு இந்த வீடியோ மேக் பண்ற ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேர் ஹவுஸ்ல சேலரி அப்டேட் எந்த அளவுக்கு இருக்கும். நம்ம கண்டினியூஸா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோல எவ்வளவுதான் பார்த்தாலுமே அவங்களோட டவுட் வந்து தீர மாட்டேங்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேர் ஹவுஸ் சேலரி எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், நாங்க வரலாமா, வந்தா இந்த சேலரி நாங்க இந்தியால எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்றாங்க. இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்குள்ள சம்பளம் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வேர் ஹவுஸ் வேலை சூஸ் பண்ணி, அதுவும் வெளிநாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தா இந்த மாதிரி வேலையை நீங்க சூஸ் பண்ணி வரலாம். அண்ட் தென் சேலரின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் டிபெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ எங்க கம்பெனியை பொறுத்தவரை எஃப்சிக்குள்ள நிறைய கம்பெனிகள் இருக்கு. எங்க கம்பெனிலே நாங்களே சேம் வேலை தான் பாக்குறோம். எனக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய், மற்றவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய், அதுக்கும் கம்மியான உள்ள சேலரிகள் இருக்காங்க. ஸோ டிபெண்டிங் ஆன் கம்பெனி, அந்த கம்பெனியை பொறுத்து தான் சேலரி அமையும். அது மட்டும் இல்லாம இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட நான் ஒரு ரீசெண்டா தான் பேசினேன். அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல வேலை இருக்காங்க, ஒரு வேர் ஹவுஸ்ல தான் வேலை பார்க்குறாங்க. அவங்களோட சேலரி என்னன்னு பாத்தீங்கன்னா $1,800. $1,800 நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவு ஆகுது தெரியுமா? இந்தியா மதிப்புல 1,35,000 ரூபாய் கிட்ட ஆகுது. அவ்வளவு சேலரி. அதுவும் நாங்க வேலை பார்க்குற அதே வேலையை தான் அவங்களும் பார்க்குறாங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும் ஏன் சேலரி அந்த அளவுக்கு ஹையா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இடையில வந்து மேன் பவர் கன்சல்டன்சி ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அவங்களோட கையில தான் எல்லாமே இருக்கு. ஸோ அவங்க அந்த அளவுக்கு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா, சரி ப்ரோ இவ்வளோ சேலரி வாங்குறீங்களே எப்படி உள்ள போனீங்கன்னு கேட்டா, அவங்க ஒரு ரிஸ்கான ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவங்க ரிஸ்க் எடுத்து தான் உள்ள போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா கட்டி தான் உள்ள போயிருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்தவரை டிஃப்ரெண்டா தான் இருக்கும். நம்ம வந்து சூஸ் பண்ணி வர்ற கம்பெனியை பொறுத்து தான் நமக்கு வந்து சேலரி இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, இன்னொரு கேள்வி. அமேசானுக்கு நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க. இங்க வர்றதுக்கு எப்படி வரணும் அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு? அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அப்போ சரி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இந்த மாதிரி சென்னையில் தான் இன்டர்வியூ போயிருந்தாங்க. அப்போ அட்டன் பண்ணேன். ஓகே ஆயிடுச்சு. செலெக்ஷன் ஆனோடனே அப்புறம் தான் சென்னையில இருந்தே டைரக்டா ஃபிளைட் போட்டாங்களா? சென்னையில இருந்து மும்பைல இருந்து இங்க சவுதிக்கு. எவ்வளவு செலவழிச்சு வந்தீங்க? செலவு ஒரு 7,000 ரூபாய் செலவு பண்ணா எனக்கு வந்து டோட்டலா மெடிக்கல்ல இருந்து எல்லாமே பஸ் அரிசி எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு 12,230 ரூபாய் எனக்கு திருப்பி மொத்தமே அவ்வளவுதான் போட்டு விட்டாங்க. அதுலயே அவங்க போட்டு விட்டாங்க. அப்ப மொத்தம் விட்டாங்க. ₹1 கூட செலவு இல்லாம வந்திருக்கீங்க. செலவு இல்ல, மெடிக்கல் பைசா. அப்ப ஹாப்பி தான். ஹாப்பி தான். அப்போ ஓகே, நைஸ். நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க நம்ம வீடியோ போடுறது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டா இருக்குதா அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட்ல பதிவிடுங்க. ஏன்னா நான் அது சம்பந்தமா தான் ரிலேட்டடா ரிசர்ச் பண்ணி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம போடுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம வேர் ஹவுஸ்ல என்னென்ன டவுட் இருக்கு, இது சம்பந்தமா வீடியோ போடுங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி ஒரு தனி டாபிக் எடுத்து நம்ம வீடியோ ஒரு கண்டினியூஸா அப்டேட் பண்ற மாதிரி நம்ம பார்த்துப்போம். மாட்டிச்சு அவ்வளவுதான். நக்கு செத்த வேலை.